ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரவாஸ் டிசைன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோவும் இருக்கும். நெக்கு எப்படி ஃபினிஷ் பண்ணோம், ஸ்லீவ் எப்படி ஃபினிஷ் பண்ணோன்ட்டு உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோவும் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பேக் டிசைனில் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக 2 இன்ச்சஸ்க்கு நெக்லைனில் பார்டர் மாதிரி கொடுத்துருக்கோம். அவங்க சாரீ கலர் நல்லா ஆஃப் ஒயிட் கலர்னால அந்த த்ரெட் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு எல்லாமே சாரீ கலர் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். மற்ற எல்லாம் ஜர்தோசி ஒர்க் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இந்த பேக் போர்ஷனை எப்படி நம்ம லைனிங் கொடுத்து தைக்கலான்ட்டு பார்க்கலாம். நம்ம பேக் போர்ஷனில் நெக்கு கட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நமக்கு எடுத்துருக்கிற லைனிங் கிளாத்லேயும் நெக்கு கட் பண்ணக்கூடாது. லைனிங் கிளாத்தில் அயனிங் கேன்வாஸ் எடுத்து அயன் பண்ணியிருக்கேன். பேக் போர்ஷனில் லைனிங் கொடுத்து எப்படி ஸ்டிச் பண்ணணுன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம பேக்கில் நல்லா அழகாக 2 இன்ச்சஸுக்கு நல்லா லீஃப் ஷேப் வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். அவங்களோட சாரீ கலரு நல்லா ஆஃப் ஒயிட் கலர்னால அவங்க சாரீ கலர் மேட்ச் பண்ணுறதுக்கு த்ரெட் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு கொடுத்து லீஃப் வர டிசைனில் அந்த சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணியிருக்கோம். மற்ற ஒர்க் எல்லாமே ஜர்தோசியில் ஒர்க் கொடுத்துருக்கோம். இந்த நெக்குக்குள்ளே கொடுத்துருக்குற 4 பீஸ் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் பேக்கில் நம்ம ரோப்புக்கு ஹேங்கிங்ஸ் கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஹேங்கிங்ஸ் எப்படி ரெடி பண்ணணுன்ட்டு வீடியோவும் வரும் பாருங்கள். பேக் போர்ஷனில் நம்ம நெக்கு கட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி லைனிங் கிளாத்லேயுமே நெக்கு கட் பண்ணக்கூடாது. லைனிங் கிளாத்தில் பேப்பர் பக்கரம் கொடுத்து அயன் பண்ணியிருக்கேன். நெக்கு கட் பண்ணலை. இதுலேயும் நெக் கட் பண்ணல, இதுலேயும் நெக் கட் பண்ணல. 2 பீஸையும் கரெக்டாக சென்டர் பார்க்கணும். முதல்ல இப்படி கரெக்டாக துணியை ஃபோல்ட் பண்ணிவிட்டு சென்டர் பார்த்துக்குங்க. அதே மாதிரி ஒரிஜினல் கிளாத்தோட சென்டரும் பார்த்துக்குங்க. துணியை இப்படி கரெக்டாக 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதோட சென்டரும் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு நல்ல பக்கத்து மேலே லைனிங் பீஸ் வைக்கணும். அதுக்கு மேலே பேப்பர் பக்கரம் இருக்கணும். இப்படி கரெக்டாக வச்சிட்ட பிறகு குண்டூசியை குத்திக்கணும். குண்டூசி நீங்கள் கரெக்டாக குத்தி ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கூட எங்கேயுமே நகராது. ஃபினிஷிங் நீட்டாக வரும். கரெக்டாக சென்டர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு குண்டூசி குத்தி பின் பண்ணிக்கோங்க. ஒரிஜினல் துணி, லைனிங் துணி, பேப்பர் பக்கரம் எல்லாமே கரெக்டாக சேர்த்து குண்டூசி வச்சு நல்லா கரெக்டாக பின் பண்ணின பிறகு அப்படியே திருப்பிக்கணும். திருப்பிட்டிங்கன்னா நான் தையல் நல்லா கரெக்டாக இந்த கார்னரில் கொடுக்கணும். அதுக்காக நான் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கைடு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த நெக்கு ஃபினிஷ் பண்ணுறதுக்கு சிங்கிள் கைடு கொடுத்து ஃபாலோ பண்ணால் நல்லா ஃபாலோ பண்ணோம்னா நல்லா தையலுக்கு நல்லா க்ளோஸாக கொண்டு வரலாம். அதனால் மிஷினில் சிங்கிள் கைடு கொடுத்துருக்கேன். நம்ம பின் பண்ண போர்ஷனை கரெக்டாக கொடுத்துட்டு நல்லா ஒட்டினாப்பில் தைங்க. நம்ம செயின் ஸ்டிச் சரி த்ரெட்டில் கொடுத்துருக்கிறத கரெக்டாக வச்சுட்டு அதுக்கு நல்லா க்ளோஸாக தைக்கணும். இப்படி அழகாக நல்லா நம்ம என்ன தையல் இங்கே சரி த்ரெட் இருக்கோ அதுக்கு நல்லா ஒட்டினாப்பில் இப்படி தைச்சி முடிச்சிட்ட பிறகு நம்ம போட்ட தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு அளவு மட்டும் துணியை விட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை கட் பண்ணணும். நம்ம இப்போ போட்ட தையலுக்கு 1/4 இன்ச்சு அளவு மட்டும் கேப் விட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி எடுக்கிறோம். இது மாதிரி கட் பண்ணி முடிச்சுட்டு அங்கங்கே நம்ம ஸ்மால் கட் கொடுத்துக்கணும். நம்ம போட்ட தையலுக்கு ஒரு பாயிண்ட் முன்னாடி நம்மளோட ஸ்மால் கட் கரெக்டாக நிறுத்தணும். நல்லா ஒரு 1 இன்ச்சுக்கு கேப் விட்டு விட்டு நீங்கள் கட் கொடுத்துட்டிங்கன்னா நல்லா அழகாக திரும்பும். இது மாதிரி கட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு ஊசி எல்லாமே ரிமூவ் பண்ணிடணும். ஊசி எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கொடுத்துருக்குற லைனிங் பீஸை அப்படியே உள்பக்கமாக திருப்பிக்கணும். திருப்புறதுக்கு முன்னாடி நம்ம இந்த டாப் ஸ்டிச்சும் போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம போட்டிருக்க இந்த துணி பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த சைடு இருக்கிற மாதிரி வச்சுட்டு லைனிங்க்கு இந்த சைடு இருக்கிற மாதிரி வச்சுட்டு டாப் ஸ்டிச் கொடுக்குறோம். இந்த டாப் ஸ்டிச் கொடுக்கும்போது நெக்கு நல்லா பர்ஃபெக்டாக திரும்பும். இப்படி கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அழகாக திருப்பிட்டு
பொறுமையாக எஜ்ஜு தையலும் போடணும். இது மாதிரி அழகாக நீட்டாக வரும். கொஞ்சம் கூட இது பிசுறு இல்லாமல் நல்லா ஃபினிஷிங் நீட்டாக வரும் நெக்கு. இது மாதிரி முடிச்சிட்ட பிறகு பேக் சைடு திருப்பிட்டு லைனிங் துணியும் ஒரிஜினல் துணியும் சேர்த்து அட்டாச் பண்ணிடணும். லைனிங் துணியும் ஒரிஜினல் துணியும் சேர்த்து வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு ஒரு தையல் போட்டுக்கணும். இந்த மாதிரி பேக் போர்ஷன் கரெக்டாக ஃபுல்லாக முடிச்சுட்டு இப்படி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்ட பிறகு எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தெல்லாம் வெட்டி விட்டுருணும். கீழே இது மாதிரி ஃபினிஷ் பண்ணிவிட்டு கீழே நம்மளுக்கு பேக் ஹைட் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மடித்து தைச்சு முடிச்சிடணும். இதுக்கப்புறம் நம்ம பேக்கில் டாட் பிடிக்கணும். பேக் டாட் பிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு நல்லா அழகாக ஷோல்டர்லேருந்து எடுக்கணும். இந்த இடத்துல கொஞ்சம் ஆரி ஒர்க் வந்துட்டதுனால லைட்டாக மூவ் பண்ணிக்கிறேன். எங்கேயுமே ஆரி ஒர்க் வரல. ஒரு ஹைட் பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச் வரைக்கும் கொண்டு வந்துடுங்க. நல்லா அழகாக பேக் போர்ஷன் முடிச்சாச்சு. நெக்லைன் ஃபினிஷ் பண்ணிட்டு பேக்கில் டாட் கொடுத்து நல்லா அழகாக ரெடி பண்ணிட்டோம். பேக் முடிச்சிட்ட பிறகு ஃப்ரண்ட் போர்ஷனை பேக்கோட ஜாயின் பண்ணோம். இந்த 2 ஆரி ஒர்க்குமே கரெக்டாக மேட்ச் பண்ணுற மாதிரி கரெக்டாக வச்சுட்டு ஷோல்டரில் தையல் போடும் பார்த்திங்கன்னா டபுள் தையல் போட்டுக்கணும்.